ஏய், உனக்கு தான் கோல்டு இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தலை குளிக்கிற? தலைக்கு ஊத்தாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, பொண்ணுங்க தலைக்கு ஊத்தாமலாம் இருக்கக்கூடாது. சரி, அந்த துண்டை கழட்டி வச்சு தலையை தோட்டு. ஏங்க, சுமங்கலி பொண்ணுங்க இப்படி தலை விரிச்சு இருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுங்க. ஏய், என்னடி வெள்ளிக்கிழமை தான் ஒரு தலை விரிச்சு போட்டு உட்காந்துருக்க? தலை குளிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? ஐயோ, 2 நாளைக்கு முன்னாடி தானே குளிச்சேன். சும்மா குளின்னு டார்ச்சர் பண்ணாத வசந்த். அட்லீஸ்ட் ரப்பர் பேண்டாவது போடுறி. பார்க்க அயன் படவில்லை கமலேஷ் மாதிரி இருக்க. சாலா ஏங்க, நீங்க கொஞ்சம் பொட்டு பெருசா வைக்கலாம்ல? பொட்டில் என்ன இருக்கு? நான் இதுவே வைக்க மாட்டேன், எங்க அம்மா சொன்னாங்களேன்னு வச்சேன். அப்படி இல்லைங்க, இது நம்ம கலாச்சாரம். நம்ம எவ்வளோ பெருசா பொட்டு வைக்கிறோமோ ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ நல்லது. என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுறீங்க? நான் பொட்டு வைக்கிறதுக்கும் வசந்துக்கும் என்ன சம்மந்தம்? நானும் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுறதான். அதுக்கு நீ இப்படியா? இதெல்லாம் டூ மச். போங்க, காமெடி பண்ணிட்டு. ஏங்க, இவ்வளோ துணி இருக்கு, கையில துவைச்சிட்டு இருக்கீங்க? அதான் வீட்டில் மிஷின் இருக்குல்ல, அதில் போட்டு துவைக்கலாம்ல. எனக்கு வாஷிங் மிஷின்லாம் துவைச்சு பழக்கம் இல்லைங்க. அதுவும் இல்லாமல் கையில் துவைச்சாதான் அழுக்கெல்லாம் போகும். அப்போ கையிலேயே துவைங்க. என்னமா பண்றீங்க 2 பேரும்? பூஜை டைம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கிளம்பி வரைக்கும் இவ்வளவு நேரமாம்மா? போங்க போய் விளக்கேத்துங்க. நீ நில்லுமா, நீ போய் விளக்கேத்துமா. ஏமா என்னைக்கு அண்ணி தானே விளக்கேற்றுறாங்க, இன்னைக்கு என் பொண்டாட்டி ஏற்றுட்டுமே. உங்க அண்ணி பாரு எப்படி இருக்கான்னு. உன் பொண்டாட்டி பாரு, குத்து விளக்கேத்த வர மாதிரியா இருக்கா? குத்து டான்ஸ் ஆட வர மாதிரி இருக்கா? விளக்கேற்றணும்னா புடவை கட்டி பூ போட்டு வச்சு மங்களகரமா இருக்கணும். உங்க அண்ணி போய் விளக்கேத்து, நீ போய் விளக்கேத்துமா. சாப்பாடு சிக்கன் பிரியாணியா கிரேவியா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, அதுவும் இல்லாமல் பங்குனி உத்திரம் வேற. நான்வெஜ் எல்லாம் சமைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார். சாம்பாரா? சொல்லியிருந்தா நானா சமைச்சிருப்பேன். ஏமா, உனக்கு சமைக்க கூட தெரியுமா? தெரியும் அத்தை. 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க தெரியும். 3 பேர் இல்ல, 30 பேர் வந்தாலும் 3 வேளையும் என் பெரிய மருமக சூப்பரா சமைச்சு போடுவா. அதுவும் சாம்பார் வச்சாலும் வச்சுக்கோ, ராஜபோகமா இருக்கும். அத்தை, சமைக்கிறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு உங்க பெரிய மருமக புராணத்தை பாடுறீங்க? உனக்கு சமைக்கவும் தெரியாது, சமைக்கிறவங்கள பாராட்டினா அதுக்கு இப்படி கோவப்படுற. என்னமோ போ, நீ சாம்பார் ஊத்துமா. என்ன விஜய், பெரிய மருமகளா? ஆமா, இவதான் பெரிய மருமக. என்ன ஒருத்தியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாளாமா? ஆமா, எல்லா வேலையும் இவதான் செய்வா. சமைக்கிறது, துவைக்கிறது, வீடு கூட்டுறது, எல்லா வேலையும் சூப்பரா செய்வா. கடைக்கு கூட அவதான் வர்றேன்னா, நான் தான் ஒரு வாக்கிங் வந்த மாதிரி கட்டுமேனு கூட வந்தேன். கொடுத்து வச்சம்மா நீ. டேய் ஹரிஷே, மா, அடகு வச்ச நகை மீக்கணும்டா. 2 மாசத்துக்குள்ள 3 லட்சம் ரூபா ரெடி பண்ணி தரியா? அம்மா, நான் வாங்குறது 20,000. இதில் இது வேறையா? பஸ்ன்ற ஏதாவது கேளு, அவன் ஏதாச்சும் ரெடி பண்ணுவான். அவங்ககிட்ட மட்டும் எங்க இருக்க போகுது? சரி, கேட்டு பாக்குறேன். டேய் வசந்த், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. நான் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹே, சூப்பர்ப்பா. என்னண்ணா? இல்லை, இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆயிருக்கு. உடனே நீ வேலைக்கு போனால் ஏதாச்சும் பேச்சு வரும்ல. அது இல்லாமல் அண்ணி மட்டும் எல்லா வேலையும் தனியாக செய்வாங்க. என்ன பேசுகிற வசந்த்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன்னு சொல்லி தானே மேரேஜ் பண்ணேன். நான் போய் அத்தைக்கிட்ட சொல்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. நான் வேலைக்கு போகிறேன். சூப்பர்மா, எம்எஸ்சி படிச்சுட்டு வீட்டில் சும்மாவா இருக்கிறது? நீ வேலைக்கு போகிறதா நல்ல முடிவு. ஆமாம், எவ்வளோம்மா சம்பளம்? டேக் ஹோம் 39,000 அத்தை. 39,000. நீ பெரிய பையன் கூட இவ்வளோ சம்பளம் வாங்கலை.
பரவாயில்லம்மா, நீ வேலைக்கு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் அதான் பெரிய மருமக மிருதுலா இருக்கால, எல்லாம் அவ பார்த்துக்குவா. ஓகே அத்தை. ஹரிஷே, இங்க வா, ஒரு லெட்டர் வந்திருக்கு, இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, என்னன்னு படிச்சு சொல்லு. அத்தை கொடுங்க, நான் படிச்சு தரேன். நீ படிப்பியாம்மா? இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. ஓ ஆமாம்மா, நீ பிகாம் படிச்சிருக்கேல, படிச்சவங்கதே எனக்கு மறந்து போச்சுமா. இந்தா அனு, அத்தை என்னம்மா கவரோட போற? முதல் மாசம் சம்பள கவர் அத்தை. சம்பளமா? கொண்டாம்மா கொண்டாம்மா, சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அப்புறம் பீரோல வச்சிடலாம். நான் நகைக்கு பணம் கட்டணும், என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேலை, கடவுளாக பார்த்து கொடுத்துட்டான். கடவுள் இருக்காம்மா. ஆமாம்மா, நாளைக்கு கிருத்திகை, உனக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியுமா? ஐயோ அத்தை, சம்பளம் வாங்கினோடனே லீவ் போட்டதா சொல்லுவாங்க. ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். சரி, வேலையெல்லாம் செய்கிறத இவ இருக்கல்ல, பார்த்துக்கலாம். மிருதுலா, நீ என்ன பண்ணு, வீடெல்லாம் ஒட்டரை அடித்து கூட்டிடு, தொடச்சி விட்டுரு, சாமி ஃபோட்டோவை க்ளீன் பண்ணிடு, சாமி ஜாமானமெல்லாம் நல்லா விளக்கி வச்சிரு. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 15 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சிரு. வடை பாயாசம் முக்கியம், சரியா? அனு, நீ காலையில் போகும்போது சாப்பாடு ரெடி ஆயிரும், அதுக்குள்ளே வேலை செஞ்சிருவா. நீ சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிரு. சரிங்க அத்தை. கடவுளே கடவுளே. மிருதுலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. எனக்கு மட்டும் ஏன்? நான் எல்லாமே இந்த வீட்டுக்காக தானே பண்ணுறேன். என்னாச்சுன்னு சொல்லு. நேற்று வந்த சின்ன மருமக, அவள் வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறான்னு அவளுக்கு தனி மரியாதை. ஆனால் நான் வீட்டு வேலை தானே பார்க்குறேன், என்கிட்ட வேலை மட்டும்தான் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வரவங்க போகிறவங்க கிட்டலாம் என் மருமக நல்லா சமைப்பா, நல்லா வேலை செய்வான்னு சொல்லும் போதெல்லாம் பெருமையாக இருந்தது. ஆனால் இப்போ தானே தெரியுது என்னை வேலை வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? எப்படியோ சம்பள கவர் அம்மா கையில் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அன்னிதான் எல்லா வேலையும் தனியாக செஞ்சு கஷ்டப்படுறாங்களே. 10ஆவதுக்கு அன்னி முன்னாடி வர சம்பள கவர் நீட்டுற. டேய், இப்போ என்ன சொல்ல வர? என்னையும் வீட்டு வேலை செய்ய சொல்கிறியா? நமக்கும் ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மணி வேணும், சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். யாராவது ஒருத்தங்க சேலரி வீட்டில் கொடுத்துட்டா கூட இன்னொருத்தங்க சேலரி சேவிங்ஸ்க்கு இருக்கும்ல. ஆனால் அன்னி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்கள்ல. உங்கள் தம்பி பொண்டாட்டி எம்எஸ்சி படிச்சிருக்காங்கிறது உங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் பிகாம் படித்தது மறந்து போச்சு. அவங்க ஏதாச்சும் எதர்ச்சியாக சொல்லியிருப்பாங்க, நீ அதை பெருசாக எடுத்துக்கிற. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி என்னால் இந்த குடும்பத்தை எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த குடும்பத்தில் மரியாதையே கிடைக்கிறது இல்லை. அப்படிலாம் இல்லைம்மா, நீ கொஞ்சம் ட்ரெடிஷ்னல், அவங்க மாடர்னாக யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். அவ சுயநலமாக யோசிக்கிறா, அது உங்களுக்கு சரியா இருக்குல்ல? என்னமோ போங்க, இந்த வீட்டில் நான் தான் இழிச்சவாய். இங்கே பாரு வசந்த், என்னால் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது, அதுவும் இத்தனை பேர்த்துக்கு. நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் போதே சேவிங்ஸ் பண்ணி வச்சா தான் ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட வராத. மிருதுலா, மிருதுலா, கொஞ்சம் காஃபி கொண்டு வாமா. மா நில்லு, ஏன் கையில் கொடுத்தா என்ன இப்படி பட்டுன்னு வச்சுட்டு போற? காலையிலேருந்து வீட்டு வேலையெல்லாம் ஒத்தால செஞ்சு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறதே பெரிய விஷயங்கத்த. ஏம்மா, வீட்டு வேலை நீ எப்பவும் செய்யற வேலை தானம்மா, இல்லைன்னா புதுசாக இப்படி பேசுகிற? ஆமாம், வீட்டு வேலை செஞ்சுட்டு இடையில காஃபி போட்டு கொடுக்க ஒன்றும் கஷ்டமா? போய் பாத்திரம் பண்டம்லாம் இருக்கு, போய் வளர்க்கு. ஏண்டி, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளானு? கல்யாணம் தாண்டி. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கடி படித்தேன்? நான்லாம் 2 வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க போகிறேன். இங்கே பாருமா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அக்கா உன்னை வச்சுட்டு எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? நான் இப்போதாம்மா காலேஜ் முடித்தேன், இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு என்ன படிக்க வச்சிங்க? எனக்கு வேலைக்கு போகணுமா? மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பார்த்துப்பாரு. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகலாம், படிக்கலாம், உன்னோட இஷ்டம்தான். சொன்னா கேளு தங்கம். அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகலான்னு சொன்னேன்,
இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கே சரியா இருக்குமா? அவர்கிட்ட வேலைக்கு போவான்னு கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருமா, பொண்ணுங்களுக்கு குடும்பம் தான் முதல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டணும். உங்கள் மாமியார் வேற கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். உங்கள் மாமியார்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கோ, சரியா? ஏங்க ஒரு நிமிஷம். மிருதுலாக்கு பர்த்டே வருது. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் gift தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏற்கனவே செஞ்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரில. அவங்களுக்கு ஏதாவது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஏங்க நானும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுமா? எனக்கு நல்லா இருக்கும்ல. உனக்கு என்ன பைத்தியமா? வீட்டு வேலை பார்க்கும்போது இதை போட்டு வேலை பார்க்க போறியா? காமெடி பண்ணாமல் போய் தூங்க போ. ஓ அப்படியா? அப்போ அதே கிஃப்டாக கொடுத்துடலாம். நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களோட சைஸ் அப்புறம் ஃபேவரட் கலர் சொல்லுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் செட் ஆகுமா? மிருதுலா, சீக்கிரம் வா. ஐயோ, யார் இருக்காங்க? சீக்கிரம் வா. ஏங்க எப்படி இருக்கு? ஆக்சுவலி நீ மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கக்கூடாது. அன்றைக்கி நீ கேட்கும்போதே நான் அப்படி பேசியிருக்கவும் கூடாது. சாரி. சும்மா சொல்லக்கூடாது. எல்லா ட்ரெஸ்லேயும் நீ அழகாக தான் இருக்க. அனு, நீங்கள் வேலைக்கு போகிறத நினச்சி நான் இன்ஃபீரியராக ஃபீல் ஆகிட்டேன். ஸோ சாரி அனு. அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. சரி, நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என் கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்குது. நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள். 2 பேரும் அப்டேட் பண்ணி நான் அதை போர்ட்டலில் போட்டுடுறேன். அவளும் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை யார் செய்யறது? அத்தை, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் என் பெரிய மருமக வீட்டு வேலை செய்யற மாதிரி வருமா? அவளை மாதிரி யாரும் வீட்டு வேலை செய்ய முடியாது. நீ வேலைக்கு போனதும் இல்லாம அவளே சேர்த்து கெடுக்கிறியா? மிருதுலா, நீ வேலைக்கு போக வேண்டாமா? வீட்லயே இருந்து நம்ம 2 பேரும் வேலை செய்யலாமா? ஆஃபீஸ் வேலை நோமா, வீட்டு வேலை எஸ்மா. அத்தை